கிரிக்ஸிப் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 கிட்டத்தட்ட இன்னும் ஒரு மாத காலகட்டத்தில் தொடங்க போகுது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப எக்ஸைட்டடான ஒரு டோர்னமெண்ட். இன்னொரு ஐசிசி டிராஃபி கண்டிப்பா இந்தியா வின் பண்ணியே ஆகணுங்கிற ஒரு இதுல தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு மட்டும் துபாயில நடக்க போகுது அப்படிங்கறதெல்லாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை கொஞ்சம் யூஸ் பண்ணி வின் பண்றதுக்கு வழிவகுக்கலாம். இது இல்லாம இன்னும் ஒரு 7 டீம் போட்டி போடுது. அதெல்லாம் பத்தி நம்ம இன்னும் நிறைய தான் பேச போறோம். பட் இந்த வீடியோல நம்ம ஸ்பெஷலா பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா, இந்தியன் ஓபனர்ஸா யார் இருக்க போறாங்க அப்படிங்கறத பத்தி தான் ஒரு 6 ஓபனரோட லிஸ்ட் நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுல இருந்து எந்த 3 பேர் போறாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம தெளிவா பேசலாம். ஃபர்ஸ்ட்லி பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா கண்டிப்பா இவர் போயிருவாரு, அதுல மாற்று கருத்தே இல்ல. அவர் தான் பாத்தீங்க அப்படின்னா டீமோட கேப்டனாவும் இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. வேர்ல்டு கப் 2024 அந்த T20 வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு. பட் வேர்ல்டு கப் 2023 ஓடியையும் நம்ம வின் பண்ணி இருக்க வேண்டியது கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஆனா அது சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 மிஸ் ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன். அஸ் ஓபனரா அவர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வேர்ல்டு கப் 2023 அவரோட வேற ஒரு அவதாரம் நம்ம பார்த்தோம் பேட்டிங்ல. ஏன்னா வந்த வேகத்துக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லாம அடிச்சு நொறுக்கிட்டு போனாரு. ரோஹித் சர்மா எப்படி விளையாடுவாரு, அந்த ஓல்டு ரோஹித் சர்மாங்கிறத அந்த 2023 வேர்ல்டு கப்ல இருந்து நமக்கு காட்டிட்டு தான் இருக்காரு. இப்ப கொஞ்சம் வேற மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்கலாம். பட் ஆனா ஓடிஐ அப்படின்லாம் வர்றப்போ அவர் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா கம்பேக் கொடுத்துருவாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே பாத்தீங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. ரோஹித் சர்மா கேப்டனாவும் ஓபனராவும் போயிருவாரு. ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சுக்மன் கில் அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏன்னா கில் அஸ் ஓபனர் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு, இன்க்ளூடிங் ஓடிஐ. மத்தபடி எனக்கு டெஸ்ட் T20 பெருசா கில் மேல ஒரு அவ்வளவு இது இல்ல. பட் ஆனா பாத்தீங்கன்னா நீங்க ஓடிஐ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காரு. அதனாலே அவர் எடுத்துட்டு போவாங்க. அண்ட் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஓபனராவும் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. துபாய் மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவர் ரொம்ப நல்லா விளையாடுவாரு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா சுக்மன் கில் ஒரு ஆப்ஷனா இருப்பாரு. பட் அவர் நிறைய இம்ப்ரூவ் பண்ணிருக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா வேர்ல்டு கப் 2023 அவர்கிட்ட இருந்து பெரிய கேம்லாம் நம்ம எதுவுமே பார்க்கல. அண்ட் அவருக்கு அந்த டைம்ல ஏதோ ஒரு உடம்பு வேற சரியில்லாம இருந்து ஒரு சில மேட்சஸ் மிஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் உள்ள வந்தாரு. அண்ட் அப்படியே ஒரு சில ஃபெயிலியர் பார்த்தோம். ஓகே, ஆனா கில் ஓடிஐல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காருப்பா. நல்ல ஹோம் கிரவுண்ட்ஸ்ல எல்லாம் நல்லா ஆடி இருக்காருங்கிற அந்த ஒரு பேர் இருக்கு. அதனாலேயே தப்பிச்சுட்டு இருக்காப்ல. பாப்போம் என்ன நடக்க போகுதுன்ட்டு. நீங்க நினைக்கலாம் உங்களுக்கு என்ன ப்ரோ கில் மேல அவ்வளவு வன்மம் அப்படின்னு. லைட்டா எனக்கு வன்மம் இருக்குதா. பட் அதை கொட்டி தீக்க நான் இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போயிட்டு பாருங்க. அதுக்கு அடுத்தபடியா மூணாவதா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அவரோட டொமஸ்டிக்ல ஓடிஐ கேம்ஸ் நல்லா விளையாண்டுருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல அவர் இன்னும் ஓடிஐக்கு டெபியூ ஆகல. சோ அவர் எடுத்துட்டு போவாங்களா அப்படின்னா, இப்ப இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ல எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால 3 ஃபார்மேட் பிளேயரா பார்க்கணும்னு தான் எனக்கு தெரிஞ்சு செலக்டர்ஸ் ஆசைப்படுவாங்க. டெஸ்ட் அண்ட் T20 ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுனால எனக்கு தெரிஞ்ச ஒரு ஓடிஐ பக்கமும் இழுத்து விட்டுறணும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸ்டாண்டர்ட் வேற. சோ அது ஒரு பெரிய பிளஸ். ஏன்னா அந்த இடத்துல தான் இஷான் கிஷன் வச்சிருந்தாங்க, அந்த ஒரு லெஃப்ட் ஹேண்டர் ஓபனர் அப்படிங்கிறதுனால. இஷான் கிஷன் வேற ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருந்ததுனால எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலுக்கு வாய்ப்பு இல்லாம தான் இருந்துச்சு. அதனால தான் ஓடிஐ அவரால் டெபியூ பண்ண முடியல. பட் இப்ப இஷான் கிஷனும் இல்ல அப்படிங்கிறதுனால ஒரு பேக்கப் ஓபனர் தேவை. சோ அதனாலேயே எனக்கு தெரிஞ்சு எஸ்எஸ்வி கூட்டு போவாங்கங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. எஸ்எஸ்வி பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஸ்ட்ரைட்டாவே ஓபன் பண்ண சான்சஸ் கிடையாது. பிகாஸ் கில் இருக்கிறதுனால அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பட் எனி அதர் ஏதாவது இன்ஜூரி ஆகுது இல்ல கில்லோட ஃபார்ம் மோசமாகுது அப்படிங்கிற பட்சத்துல எஸ்எஸ்வி பாத்தீங்க அப்படின்னா ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. இஷான் கிஷன் என்ன ஒரு ரோல் பண்ணாரோ அந்த ரோல் தான் எஸ்எஸ்வி பண்ண போறாரு அப்படின்னு எனக்கு என்னமோ தோணுது. சோ மேபி எஸ்எஸ்வி பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியா ருத்ராஜ் ஐக்வாட். ருத்ராஜ் ஐக்வாட் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல ஓடிஐல ஓபனரா விளையாண்டுருக்காரு. ஒரு 6 மேட்ச் கிட்ட விளையாண்டுருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு டீசென்டான பெர்ஃபார்மன்ஸ், பெருசா அடால் துடாலான பெர்ஃபார்மன்ஸ் அவர் கொடுக்கல. பட் ஆனா கம்மிங் டு இந்த துபாய் பிச்சர்ஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஐபிஎல் ஒரு டைம் துபாயில நடந்துச்சுல, அப்ப அவர் தான் ஆரஞ்சு கேப் ஹோல்டரா இருந்தாரு. ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. அண்ட் விஜய் சாரையும் இப்ப ரீசெண்டா ஒரு மேட்ச் ரொம்ப நல்லா ஆடினாரு. ஈவன் தோ அவர் அந்த ஓடிஐயுமே ரொம்ப நல்லா ஆடிட்டு அவருக்கு ஏதோ ஒரு சின்ன இன்ஜூரி இஷ்யூனால தான் அவர் வெளியிலே போனாரு. அதுக்கப்புறம் அவருக்கு வாய்ப்பே கொடுக்கல. மேபி அவரே ஒரு ஆப்ஷனா பேக்கப் ஆப்ஷனா வச்சிருந்து பார்க்கலாம், ஒரு ரிசர்வ் பிளேயர் அந்த மாதிரி. ஏன்னா இப்ப இருக்கிற டைம்ல ஒரு சில ஓபனர்ஸ் மட்டும் தான் பாத்தீங்கன்னா இருக்காங்க. அதுல ருத்ராஜ் ஐக்வாட் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளா இருப்பாரு அப்படின்னு எனக்கு தோணுது. ருத்ராஜ் ஐக்வாட் ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா சாய் சுதர்சன். சாய் சுதர்சன் பொறுத்த வரைக்கும் அவரும் ஒரு லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னும் டெபியூவே ஆகல. அவரை நீங்க எடுத்துட்டு போறதுக்கு சாய் சுதர்சன் டெபியூ ஆகி 3 மேட்ச்ல 250+ ஸ்கோர் ஓடிஐல அடிச்சிருக்காரு. ரொம்ப நல்ல பேட்டர், செம ஸ்டாண்டர்டா விளையாடக்கூடிய ஒரு பேட்டர். நின்னு நிதானமா பொறுமையா விளையாடுவாரு. அவரால் பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். ஆப்வியஸ்லி அவரை ஏன் எடுத்துட்டு போக கூடாதுங்கிற கொஸ்டின் எனக்கு ரொம்ப பயங்கரமாவே ஒரு இது இருக்கு. உங்களுக்கும் அது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா சாய் சுதர்சன் டிசர்வ் ஃபார் இந்தியன் டீம் சான்ஸ்.
சான்சஸ். எனக்கு கிடைச்ச சான்சஸ்ல அவர் நல்லா விளையாண்டிருக்காரு. பட் நீங்க அவரை ஒரு செகண்ட் ஃபிட்டரா பாக்குறீங்க அப்படிங்கறதே ரொம்ப தப்பான விஷயம். டெபியூ ஆகாத எஸ்எஸ்வியை தேர்ட் ஆப்ஷனா பாக்குறதுக்கு சாய் சுதர்சனை தேர்ட் ஆப்ஷனா பார்த்துட்டு போலாம். பாப்பா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இது இல்லாம மேபி ஒரு ஸ்பெஷலா ஒன்னு பண்ணணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு சஞ்சு சாம்சனை கூட்டு போவாங்களோ அப்படிங்கிற கேள்வி வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு வந்து வரப்போற இங்கிலாந்து அந்த ஸ்குவாட் இருக்குல்ல, அது வந்து பதில் சொல்லிரும். ஏன்னா இங்கிலாந்து சீரிஸ் ஒன்னு நடக்க போகுது. அதுக்கான இந்தியன் ஸ்குவாட் தான் மேக்ஸிமம் இந்த சாம்பியன்ஸ் டிராபி ஸ்குவாட்ல இருப்பாங்கங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. சஞ்சு சாம்சன் ஒரு ஸ்பெஷல் பிளேயருங்க. ரீசன்ட் டைம்ஸ்ல ரொம்ப நல்லா ஆடிட்டு இருக்காரு. ஓடிஐலயும் சவுத் ஆப்பிரிக்கால போய் செஞ்சுரியில அடிச்சு வச்சிருக்காரு. அவர் எந்த தப்புமே பண்ணல. ஓடிஐ டீம்ல இருந்து வெளில போறதுக்கு ரொம்ப நல்லா தான் பண்ணிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவரை எடுத்துட்டு போவாங்க. அவரை இன்கேஸ் ஓபனரா கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா கீழே ரிஷப் பண்ட் இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா மேல வந்து அவரை இறக்கி விடலாம் இன்கேஸ் சுக்மன் கில் ஃபெயில் ஆகுறாரு அப்படிங்கிற பட்சத்துல. சோ அதனால வந்து சஞ்சுவும் ஒரு ஆப்ஷனா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் யோசிக்கிறேன். அண்ட் எனக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கியூரியாசிட்டியா இருக்கு. இன்கேஸ் சஞ்சு ஓபன் பண்ணா ரோஹித்தோட எப்படி இருக்கும் அப்படின்ட்டு செம்மையா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இதுதாங்க இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் தான் நான் ஃபர்ஸ்ட்லயே சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் வந்து சுக்மன் கில், அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா ஓபன் பண்ணிடுவாங்க. இதுல எந்த ஒரு டவுட்டும் வந்து கிடையாது. அடுத்து யார் இருக்க போறா, அந்த மூணாவது ஆப்ஷனா யார் இருக்க போறா அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய டவுட்டாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. பார்க்கலாம், வெயிட் பண்ணி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா சஞ்சு, சாய் சுதர்சன் இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒரு ஆள் போகலாம். ருத்ராஜ் கூட ஒரு ஆப்ஷன் தான், பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இதை தாண்டி நான் நிறைய வீடியோஸ் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இன்னும் உங்க சைட்ல இருந்து ஒரு சில ஐடியாஸ் வேணும் ப்ரோ, எனக்கு இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடுங்க, இந்த மாதிரி ஷார்ட்ஸ்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் சிங்கிள் ஹேண்டடா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எனக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி வீடியோஸ் வரும். அண்ட் இந்த வருஷத்துல நிறைய பிளான் பண்ணிருக்கேன். ஒன்னா எல்லாமே நம்ம பண்ணலாம். சோ வேறொரு வீடியோல வேறொரு கான்செப்ட்ல உங்களை நான் சந்திக்கின்றேன். அண்ட் நீங்க எந்த 3 ஓபனர் போவாங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி 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 நன்றி, வணக்கம், லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.